ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்ல எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றி நான் லைவை பார்க்கவே முடியல, கன்றாவியாக இருக்குது. ஐயோ ராமா, இது எப்படா முடிய போகுது? அந்த பணப்பட்டி சீக்கிரமாக வந்து வைங்கடா சாமி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரே கிரிஞ்சின்னு சொல்லுவாங்க பற்றி, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஆப்போசிட்டில் ஆர்னவ் வந்து காலையிலே பாவம் கண் கலங்கி அழுது கதறிட்டாப்பில். இதுக்கப்புறமாவது ஒழுங்காக இருக்காருன்றதை நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா வெளியிலையும் கஷ்டம். சரி, இந்த உலகத்துக்குள்ளே வரலாம் பார்த்தா இங்கேயும் வந்து மாறி மாறி அடிக்கிறாங்க. என்ன பண்ணுவார்? சரி, நம்பி இருந்த ஒரு பொண்ணுக்கிட்ட அந்த பொண்ணை நம்ம போய்ட்டு வந்து பேசுவோம் பார்த்தா அந்த பொண்ணு சுத்தம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பக்கம் வந்துட்டு இந்த கிச்சன் நான் இருக்கார், ஆப்போசிட்டில் சுனிதா இருக்காங்க. இந்த பக்கம் பண்ணுறாங்க பாருங்கள், அட்டோழியம் அனுச்சிதா. ஐயோப்பா, வேணுட்டுமே வெறுப்பேற்றுற மாதிரியே வந்துட்டு இந்த ரொமான்டிக் சாங்ஸு, லவ் சாங்ஸு அந்த பக்கம் கலாச்சிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு ஒருத்தன் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ரொம்ப கடுப்பில் இருக்கான், டென்ஷனாக இருக்கான், அவனை எல்லோரும் குத்துறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது வேணுன்ட்டு ஒரு சில பேர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு நம்மளுக்கு தெரியும், இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் விட்டுங்க. பட் இந்த பிக் பாஸ் கேம்குள்ளே வந்தாச்சு, அந்த பர்சனல் கிரெஜை காமிக்கிறாங்க பாருங்கள், அது கொடுமையாக இருக்குது. அவர் அந்த பக்கம் நின்றுட்டே இருக்காப்புல, ஏற்கனவே ரொம்ப உடஞ்சிருந்தாப்புல. இவங்க இந்த மாதிரி பண்ண அவங்க அந்த பக்கம் அப்பப்போ திரும்பி வேறு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் லைவில், அன்ஷிதா இந்த பக்கம் திரும்பி வேறு கிண்டல் பண்ணிக்கிட்டு பாட்டை பாடின்னு இருந்தாங்க பாருங்க. கையில் மனுஷன் ஒரு கிளாஸ் வச்சுருந்துருக்காரு, டப்புன்னு வச்சிட்டார், நல்ல அந்த கண்ணாடி கிளாஸு. இப்போ மனுஷனுக்கு அவ்வளோ வெறியில் இருந்திருக்காரு போல இருக்குது. சுனிதா பயந்துட்டாங்க. அப்புறமா எல்லாம் நாங்கள் வராங்க, சத்யா வந்து பார்க்குறாரு, சத்யாவுக்கு புரிஞ்சு போச்சு. அப்புறம் அவர் ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு அப்படி போகிறார். அன்ஷிதா வந்து கேட்குறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, கம்முன்னு போகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நேற்று வந்து அன்ஷிதா என்ன ஒரு வார்த்தை சொன்னாங்க, இருக்கிறது 4 நாள் பாசிட்டிவாக இருந்துட்டு போகலாமேன்னு சொன்னீங்களே, பேசுகிறது வக்கனையாக பேசுகிறீங்களே, அந்த செயலை நீங்கள் முதல் பண்ணுறீங்களா? வந்ததுலேருந்து முத்துவை கஷ்டப்படுத்துறீங்க. ஃபேட்மன் நைட்டெல்லாம் சாப்பிடவே இல்லை. யார் இந்தம்மா பேசுகிற பேச்சால் பிஆர் வேலை பார்க்குறேன்னு டக்குன்னு அடிச்சு விட்டாங்க. பாவம் மனுஷன் நொந்து போய் நைட்டில் மாத்திரையும் சாப்பிடல, இதுவும் சாப்பிடல, அந்த இதுலேயே போய் ஹால்லே படுத்துட்டாப்புல, ஹால்ன்ற வராண்டாவில். ரொம்ப கடுப்பாகி போச்சு. காலையில் வந்து நான் ஜாக்லின் சொல்கிறதுக்காக தான் சொன்னேன்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட்டை மாற்றிட்டாங்க. அப்போ நீங்கள் ஜாக்லின் தானே கலாச்சிருக்கு, எதுக்கு ஃபேட் பண்ணி முத்துக்கு பண்ண வச்சு கலாச்சிங்க? இப்போ இங்கே என்னடா ஆர்னவ கலாய்க்கிறாங்க. அதாவது எப்படி இருக்குதுன்னா, இது தப்பு செய்யும்போது ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணுவாங்க ஒரு சில பேர். அதான் இந்த பிரியாணி பண்ணுறது, அப்புறம் நடுவில் ஒருத்த மட்டும் நான் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒதுங்குதுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்குது இது பார்க்குறதுக்கு. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இங்கே இந்த மாதிரி வந்துட்டு அன்ஷிதா கிரிஞ்சாக பண்ணுறாங்களே, அங்கே அவர் டென்ஷன் ஆகிட்டு அந்த பாட்டில் உடைக்கிறேன். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வெளியில் தான் அப்படி இருக்காங்க, கேமுக்குள்ளே வந்து பர்சனல் அந்த விஷயங்கள்லாம் விட்டு இருக்கிற 4 நாள் சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம். அதை ஏன் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.